அதே மாதிரி தான் கீழான நிலைமை தான் இருக்கிறோம். இப்போ எப்படி மாறணும்னா அந்த மேலான நிலைமைக்கு மாறணும். கொஞ்சம் ஒரு பொருளை பார்த்தா நம்ம கொஞ்சம் தெளிவா வந்துடலாம். எந்த பொருளை பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, நேரா லேவி கோத்திரத்தை உள்ள கூப்பிடுறாங்க. மோசஸ் என்ன செய்யறாருன்னா இவங்களை தண்ணினால் சுத்தம் செய்யறாரு. மோசஸ் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நிழலா இருக்கிறார். ரொம்ப விவரமா பொறுத்துக்கு நேரம் இல்ல. மோசஸ் என்ன பண்றாருன்னா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நிழல். மோசஸ் இவங்களை தண்ணினால் சுத்தம் செய்யறார். அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் நம்மள இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலினால் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா சுத்தமாக்கி வச்சிருக்காரு. அடுத்தது என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த லேவியர்கள் அவங்களோட முழு சரீரத்தை அவங்களே கழுவணும். அது எப்படி கழுவாங்கன்னா, பிளேட் எடுத்துக்கிட்டு அவங்களோட சரீரத்து மேல இருக்கிற எல்லா விதமான முடியை அவங்களே என்ன பண்ணணும், ஷேவிங் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லு முடி எல்லாமே எடுத்துடணும், எதுவுமே இருக்கக்கூடாது, கிளீன் ஆயிட்டாங்க. அப்புறமா அவங்களோட வஸ்திரத்தை அவங்களே கழுவி அதுக்கப்புறமா தான் உள்ள வருவாங்க. நம்மளும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள வந்திருக்கிறோம், நம்மளோட கைகளாலேயே நம்மளோட மாம்சத்தின் பாவத்தை நாம் வெட்டி போடணும். யாருமே நம்ம செய்ய மாட்டாங்க. நாமளே வெட்டி போட்டு நம்மளோட துணியை நாமளே கசக்கி துவைக்கணுமா. அதனாலதான் பிலிப்பியர்ல பவுல் எப்படி சொல்வார்னா, நம்மளோட ரட்சிப்பை பிறன் வேலை செய்ய மாட்டாங்களா, நம்மளோட ரட்சிப்புக்காக நானு தான் வேலை செய்யணும். வாசிச்சிடலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நாம தான் பிரயாசப்படணும், நம்மளோட ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும்.